நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் பதவி எடுத்துக்கிட்ட கையோட ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் குற்றங்கள் எல்லாமே குறையணும், மக்கள் எல்லாருமே பாதுகாப்பான வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறதுக்காக அதிரடியான பல நடவடிக்கைகளை ஒவ்வொரு நாளும் அவர் எடுத்துக்கிட்டு இருக்காரு. நம்ம எல்லாருமே கண்கூட அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இதில் மிக மிக முக்கியமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, பாலியல் குற்றத்தில் ஈடுபடுற அந்த குற்றவாளிகளுக்கு இப்போ முதல்வர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க யாருமே சத்தியமாக கனவில் கூட நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அதிர்ச்சி தரும் தண்டனையை பாலியல்ல ஈடுபடக்கூடிய குற்றவாளிகளுக்கு இனி இதுதான் தண்டனை அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு தற்போது தமிழக முதலமைச்சர் விஜய் அவருடைய தரப்புக்கிட்ட இருந்து வெளியாகியிருக்கு. ஸோ அந்த தண்டனை என்ன அப்படின்னு பெண்கள் கிட்ட தவறாக நடந்துக்க முயற்சி பண்ணுற நினைக்கிற யாராக இருந்தாலும் சத்தியமாக இனிமேல் பெண்களை தொடவோ தவறுதலாக பார்க்கறதுக்கு கூட யாருமே யோசிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு தண்டனை தான் இனிமேல் தமிழ்நாட்டில் பாலியல் குற்றத்தில் ஈடுபடக்கூடிய குற்றவாளிகளுக்கு தண்டனையாக தரப்போகிறாங்க. ஸோ அந்த தண்டனை என்ன, முதல்வர் விஜய் அவர்கள் அதிரடியாக அதற்காக அவர் என்ன செஞ்சிருக்காரு அப்படிங்கிற முழு விவரத்தையும் இப்போது பார்த்துடலாம். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதில் ஃபஸ்ட்டு முதல்வர் விஜய் அவர்கள் அவர் முதல்வராக பதவி எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா தமிழ்நாடு முழுக்க இருக்கிற மதுபான கடைகளை ஃபஸ்ட்டு கிட்டத்தட்ட 700க்கும் அதிகமான கடைகளை இழுத்து மூடினார் முதல்வர் விஜய் அவர்கள். அது மட்டும் கிடையாது, அந்த மதுக்கடைகளுக்கான நேரத்தையும் கிட்டத்தட்ட பாதியாக குறைக்கப்பட்டிருந்தது. இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏறக்குறைய தமிழ்நாட்டில் நடக்கிற திருட்டு குற்றம் இந்த மாதிரியான பாலியல் சம்பவங்கள் எல்லாமே இந்த மாதிரி ஃபுல்லாக குடிச்சிட்டு அத்துமீறி தான் என்ன செய்கிறோம் அப்படின்னு தெரியாமல் பாதி பேர் ஈடுபடுறாங்க. தப்பு செய்கிற நிறையா பேர் கிட்டத்தட்ட அவங்க ஃபுல் மப்பில் இல்லை குடி போதையில் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் காவல்துறை அவங்களுமே பதிவு பண்ணியிருக்காங்க. அதனால் மதுக்கடைகள் எண்ணிக்கையை குறைச்சி மதுக்கடைகளுடைய டைமிங்கும் குறைச்சோம் அப்படின்னா நிச்சயமாக தமிழ்நாட்டில் குற்றம் நடக்கிறதும் இந்த மாதிரியான பாலியல் சம்பவங்கள் நடக்கிறதும் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் கட்டுப்படுத்தலாம். அப்படிங்கிறதுக்காக தான் முதற்கட்டமாக முதல்வர் விஜய் அவர்கள் மதுபான கடைகளை இழுத்து மூடினார், டைமிங்கையும் கிட்டத்தட்ட பாதியாக குறைச்சாரு. ஸோ அது மட்டும் பத்தாது, கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க இப்போ ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஆந்திரா, அந்த பக்கம் கர்நாடகா, கேரளா இப்படி பார்டர் வழியாக ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டுக்கு உள்ள நிறைய போதைப் பொருள்கள் உள்ளே வரத்துக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. அது எல்லாமே ஒவ்வொரு நாளும் மிகப்பெரிய அளவில் பறிமுதல் செய்யப்படுது. அது மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டுக்கு உள்ளேயே போதைப் பொருட்கள் ஒவ்வொரு நாளும் மிகப்பெரிய அளவில் முதல்வர் விஜய் அவருடைய அதிரடி படை அவங்க கைப்பற்றுறாங்க. ஸோ இதனால் போதைப் பொருள் அதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாட்டை விட்டு ஒழிஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸோ போதை அதுவும் பார்த்தீங்கன்னா குற்றம் ஏற்படுறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக போதைப் பொருள் இருக்குது. அப்படிங்கிறதால அதையுமே அறவே தமிழ்நாட்டை விட்டு ஒழிக்கணும் அப்படின்னு முதல்வர் விஜய் அவர்கள் அவருக்கு கீழே இருக்கிற அதிரடி படை அதிரடியாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த போதை கலாச்சாரம் அதையும் ஒழிச்சிட்டா கூட நிச்சயமாக பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த மாதிரியான மோசமான விஷயங்களை ஏறக்குறைய அறவே தடுத்துடலாம் நம்ம தமிழ்நாட்டுக்கு உள்ளே இருந்து. ஸோ அதையும் தாண்டி எவனாவது பெண்கள் கிட்ட ஆங்காங்கே இந்த மாதிரியான பாலியல் குற்றம், சிறுமிகள் கிட்ட தவறுதலாக நடந்துட்டு அதுக்கப்புறமா அவங்கள இல்லாமல் ஆக்கிறது, இந்த மாதிரியான சம்பவங்கள் கூட கடந்த ஆட்சியில் நம்ம தமிழ்நாடு முழுக்க பரவலாக நடக்கிறத நம்ம எல்லாருமே நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட வழக்கில் பெண்கள் கிட்ட தவறுதலாக நடந்து பாலியல், கூட்டு பாலியல், இன்னும் சின்ன குழந்தைங்க கிட்ட தவறாக நடந்துக்கிறது, இந்த மாதிரியான செயலில் ஈடுபடுறவங்க கையும் களவுமாக ஆதாரப்பூர்வமாக சிக்கிற அந்த நபர்களுக்கு நம்ம தமிழக அரசு முதல்வர் விஜய் அவர்கள் என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னா, இதில் ஃபஸ்ட்டு அந்த நபருடைய சொத்து, அந்த நபர்கிட்ட இருக்கிற ஒட்டுமொத்த சொத்துக்களும் பறிமுதல் செய்யப்படும். அரசு பறிமுதல் செய்யப்பட்ட அந்த சொத்து பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு தரது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணுக்கு அந்த கொடுமையை கொடுத்த அந்த நபருக்கும் இரட்டை ஆயுள் தண்டனை தரப்படும். அப்படிங்கிறத தற்போது பாலியல் வழக்கில் சிக்கி ஆதாரப்பூர்வமாக சிக்கிற நபர்களுக்கு இந்த தண்டனை அவங்களுடைய சொத்துக்கள் ஒட்டுமொத்தமாக பறிப்போகிறது மட்டும் இல்லாமல் இரட்டை ஆயுள் தண்டனை சிறையில் அவங்க அனுமதிக்க வேண்டியது இருக்கும். அதே போல் சின்ன குழந்தைங்க அவங்கக்கிட்டேயுமே அரக்கத்தனமாக செயல்படக்கூடிய அந்த மாதிரியான அரக்கன்கள் அவங்களுக்கு இரட்டை ஆயுள் தண்டனை எல்லாம் கிடையாது, அவங்களுக்கு டைரெக்டாக தூக்கு தான். சின்ன குழந்தைகள்கிட்ட இந்த மாதிரியான அரக்கத்தனமான பாலியல் சீண்டலில் ஈடுபடுறவங்களுக்கு டைரெக்டாக தூக்கு தண்டனை. அதே போல் அவங்களுடைய சொத்துக்களும் பறிமுதல் செய்யப்படும், அந்த சொத்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு தரப்படும்.
ஒருவேளை இந்த மாதிரியான செயல்ல ஈடுபடுறவங்க, அவங்களுக்கு பெருசா சொத்து இல்ல, அவங்ககிட்ட சொத்தே இல்ல, வெறும் சாதாரண மனுஷன் தான் அவன் அப்படிங்கிற பட்சத்தில, பாதிக்கப்பட்டவங்களுக்கான அந்த நஷ்ட ஈடு அரசாங்கமே ஏத்துக்கிட்டு பாதிக்கப்பட்டவங்களுக்கான உரிய அந்த நஷ்ட ஈடு, நிவாரணம், அதுக்கப்புறமா அரசு வேலை, இப்படி அவங்களுக்கு காலம் முழுக்க அவங்களுக்கு தேவையான ஆதரவ தமிழக அரசு தரும் அப்படிங்கிற முடிவ தற்போது முதல்வர் விஜய் அவர்கள் எடுத்திருக்காரு. ஸோ ஆக மொத்தம் ஃபர்ஸ்ட்டு தமிழ்நாட்ல இந்த மாதிரி போதை கலாச்சாரம் அது ஒழிஞ்சாலே நிச்சயமா குற்றங்கள் பாதிக்கு மேல குறையும் அப்படின்னு முதல்வர் விஜய் அவர்கள் நம்பியிருக்காரு. அதனால தான் மதுக்கடைகள், போதைப் பொருள் இது எல்லாமே தமிழ்நாட்ல அறவே கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற அதிரடியான நடவடிக்கையில ஈடுபட்டிருக்காரு. ஸோ அதையும் தாண்டி திமிரு பிடிச்சு யாராவது ஆங்காங்கே பெண்கள் கிட்ட இந்த மாதிரி பாலியல், சின்ன பசங்க கிட்ட இந்த மாதிரியான சீண்டல்ல ஈடுபட்டு வசமா சிக்கினான் அப்படின்னா, அவனுடைய வாழ்க்கை அதுக்கப்புறமா கிடையாது. அவனுடைய சொத்துக்கள் அழிக்கப்படும். மிச்ச வாழ்க்கைய அவன் வெளிய வந்து வாழ முடியாது. மிச்ச வாழ்க்கை ஃபுல்லா சிறையில, இல்ல சின்ன பசங்க கிட்ட இந்த மாதிரி சீண்டல்ல ஈடுபட்டா, மிச்ச வாழ்க்கைன்னு ஒண்ணும் கிடையாது. டைரக்ட்டா தூக்கு. பத்தாக்குறைக்கு அவங்க குடும்பமும் அனுபவிக்கிறதுக்கு எந்த சொத்தும் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு தண்டனை தான் தற்போது முதல்வர் விஜய் அவர்கள் பெண்களுக்கான பாதுகாப்பாக இந்த அதிர்ச்சி தரும் தண்டனைய நம்ம தமிழகத்தில அடுத்த கட்டமாக அமலுக்கு கொண்டு வர இருக்காங்க. ஸோ இந்த திட்டம் வரப்போது அப்படின்னு தெரிஞ்சாலே, இத பத்தி கேள்விப்பட்டாலே நிச்சயமா யாராவது பாலியல் சீண்டல்ல ஈடுபடலாம் அப்படின்னு நினைக்கிறவன் நிச்சயமா அப்படிப்பட்ட எண்ணத்த அவங்க மனசுல இருந்து அழிச்சிடுவாங்க. யாரும் இப்படிப்பட்ட ஒரு செயல்ல கண்டிப்பா வருங்காலங்கள்ல தமிழ்நாட்ல ஈடுபட மாட்டாங்க அப்படின்னு இந்த தண்டனைய பார்க்குறப்பவே கண்டிப்பாக நம்ம எல்லாருமே நம்பலாம். ஸோ முதல்வர் விஜய் அவர்கள் அதிரடியாக அவர் எடுத்திருக்க இந்த முடிவு, இந்த தண்டனைய பத்தின உங்களுடைய கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்தா அத கமெண்ட்ல சொல்லுங்க.